கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர் என்று சொல்லி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார். அந்த வாய்க்க பண்ணுகிற காரியங்களை குறித்து இந்த மாதத்திலே நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது வாரத்திலே நாம் தியானித்த வார்த்தைகள், கர்த்தர் கூட இருந்தால் காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரண்டாவது வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்களுக்கு காரியம் வாய்க்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வழிகள் முழுவதையும், நம்முடைய காரியங்கள் முழுவதையும் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவரையே நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் மனிதர்கள் மேல் வைக்கிறதினாலே நாம் சில நேரங்களிலே ஏமாற்றம் அடைகிறோம். சில நேரங்களிலே நாம் தோல்விகளை சந்திக்கிறோம். நம்முடைய காரியங்களிலே நாம் வெற்றியை பார்க்க முடிவதில்லை, ஒரு ஜெயத்தை பார்க்க முடிவதில்லை. நாம் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நாம் சந்திக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தர் பேரிலே இன்றைக்கு ஒரு முழு நம்பிக்கையை நாம் வைக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நிச்சயமாக ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, நமக்கு விரோதமாக ஒருவேளை மனிதர்கள் எழும்பினாலும், சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எதில் அவர் நம்பிக்கையாய் இருக்கிறார்? முதல் வசனத்திலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார். கர்த்தர் பேரிலே என் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நான் பயப்படவே தேவையில்லை, அல்லது நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் தேவையில்லாத காரியங்களிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை மற்ற காரியங்களிலே நாம் வைக்கும் பொழுது நாம் அவைகளிலே நாம் சிக்கப்படுகிறோம். அவற்றிலிருந்து நாம் வெளியே மீண்டு வர முடியாத அளவுக்கு நாம் அதிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு காரியத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். யோபின் வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த யோபு சொல்லுகிற வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி, அந்த யோபனுடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் பேரிலே இருந்தபடியினாலே யோபினுடைய வாழ்க்கையிலே 42ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அந்த யோபினுடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுகிறார். யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக பெற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளையும்
பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4 தலைமுறைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் யோபுவுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். இதற்கு காரணம் யோபு கர்த்தர் பேரில் வைத்த நம்பிக்கை. யோபுனுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரிலே உறுதியாக இருந்தபடியினாலே கர்த்தர் யோபுவை மறுபடியுமாக நினைத்தருளி அவருடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய காரியங்கள் எழும்பி நிற்கலாம், அல்லது நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் இனி என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கலங்கி இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் வழிகளை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பேரிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தின் காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீர சுகம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு உமக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, உம்மிடத்திலே தங்களுடைய காரியங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேரிலே அவருடைய நம்பிக்கையை முழுவதுமாய் அவர்கள் வைக்க கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரிடத்திலே உங்கள் வழியை ஒப்பு கொடுங்கள், அவர் பேரிலே நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.